ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷஷ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்சி பிரான்ச்சோட ஓசி கேட்டகரி கட் ஆஃப் பேசிஸில் சென்னை ரீஜியனில் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு டாப் 10 காலேஜஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சென்னை ரீஜியன் காலேஜஸ் தாங்க. தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1431. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 141.5 கட் ஆஃபில் ஓசி கேட்டகரிக்கு க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1420. லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 141ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஓசி கேட்டகரிக்கு க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் ஆலம் முகமது சாலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1101. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ கட் ஆஃபில் சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 140.5ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1106. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃபில் சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 140 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1322. லாஸ்ட் இயர் வந்துட்டு சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 139 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1202. லாஸ்ட் இயர் வந்துட்டு சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு ஓசி கேட்டகரியில் எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 138ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே ஓசி கேட்டகரிக்கான கட் ஆஃப் தான். அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1123. லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 134.5ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1228. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 132.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் தானிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1424. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்கு சிஎஸ்சி பிரான்ச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா 132ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற காலேஜ் பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1452. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு ஓசி கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 131 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது டாப் 10 காலேஜஸ் தான். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப் லிங்க் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.